பண்ணி கிளவுடுக்கு கொண்டு போயிடுறோம். அதனாலதான் வந்து கிளவுட் சர்வீசஸ்ன்னு சொல்றோம். அதுல வந்து நீங்க வந்து வெர்ச்சுவல் மிஷின்ஸ், வெப் சர்வர், அதாவது நீங்க இப்ப வந்து லைனக்ஸ்ல வந்து எனக்கு வெப் சர்வர் வேணும் அப்படின்னா அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுவே எனக்கு வந்து விண்டோஸ்ல வேணும்னு சொன்னா ஐஏஎஸ் அப்பாச்சி இதெல்லாம் வேற ஒண்ணும் இல்லைங்க. நம்ம வந்து நம்ம எப்படி விண்டோஸ் 10 11 யூஸ் பண்றோமோ அதே மாதிரியே நீங்க வெப் சர்வர் யூஸ் பண்ணணும்னா வெப் சர்வருக்கு உண்டான ஓஎஸ் இருக்கு. விண்டோஸ்ல ஐஏஎஸ் அப்படிங்கிற வெப் சர்வரையும் அப்பாச்சிங்கிறத லைனக்ஸ்ல யூஸ் பண்றோம். இது ரெண்டும் தான் உலகத்துடைய மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் வெப் சர்வர்ஸ். இது இல்லாம இன்ஜின்எக்ஸ் இன்னும் பல வெப் சர்வர்ஸ் இருக்கு. இதுதான் ப்ரிடாமினண்டா எல்லாரும் யூஸ் பண்றாங்க. இதை எப்படி சார் பண்றோம்? நம்ம கிட்ட பிசிக்கலா ஒரு மிஷின் இருக்கு. அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா ஆர்டிபி ரிமோட் டெஸ்க்டாப் புரோட்டோகால் மூலியமா நம்ம வந்து என்ன பண்றோம், இன்டர்நெட் வழியா போய் ஏடபிள்யூஎஸ் அல்லது அஷூருடைய இன்டர்ஃபேஸ அடையிறோம். அந்த இன்டர்ஃபேஸ் அடைஞ்சு உள்ள போன உடனே நம்ம கிரியேட் பண்ணி வச்ச வெர்ச்சுவல் மிஷின் இருக்கும். அந்த வெர்ச்சுவல் மிஷின்ல ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். ஒரு பசில் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த ரூபா நோட்டை கிழிச்சு வச்சிருப்பாங்கல்ல, பாதி நோட்டை நீ வச்சுக்கோ, பாதி நோட்டை நீ வச்சுக்கோ, ரெண்டு நோட்டையும் ரெண்டு பேரும் கொடுத்து ஒட்டி பார்த்து ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தா ஓகே, இதே அதுதான் ஆத்தென்டிகேட் பண்ணிட்டு பணத்தை கொடுக்குற மாதிரி சினிமாலாம் பார்த்துருக்கீங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியே உங்ககிட்ட பிரைவேட் கீ இருக்கும். கீயை நீங்க கிரியேட் பண்ணிருப்பீங்க. கம்ப்யூட்டர் கிட்ட பப்ளிக் கீ இருக்கும். இந்த பப்ளிக் கீயுடைய ஆன்சர் தான் இந்த பிரைவேட் கீ. இது ரெண்டும் மேட்ச் ஆகுதுங்கிறத கோடு வேர்டு அக்செப்ட் ஆன உடனே உங்களுடைய சிஸ்டம் லான்ச் ஆகும். நீங்க உங்களுடைய சிஸ்டத்தை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன்ஸை பண்ணிக்க முடியும். அது சம்பந்தமான ஹை லெவல் வெர்ச்சுவல் மிஷின் சர்வீசஸ் இப்ப பார்க்கலாம். இப்ப கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன நம்மளால, நான் ஏற்கனவே சொன்னேன் பண்றேன் கவனிங்க. இப்ப வெர்ச்சுவல் மிஷின்ஸ்ல இருக்கக்கூடிய சர்வீசஸ், முதல்ல கிளவுட் கம்ப்யூட்டிங்க்கு 4 பேக் போன் இருக்கு. CDSD, அதாவது C ஃபார் கம்ப்யூட்டிங், S ஃபார் ஸ்டோரேஜ், N ஃபார் நெட்வொர்க்கிங், D ஃபார் டேட்டா பேஸ். அதாவது என்னன்னா கம்ப்யூட்டிங் அப்படின்னா கம்ப்யூட்டர்களை உருவாக்குறது. வெர்ச்சுவலா நம்ம கம்ப்யூட்டர்ஸ், இப்ப நம்ம ஒரு லேப்டாப் வச்சிருக்கோம். அதுல ஒரு லேப்டாப்குள்ளேயே 10 கம்ப்யூட்டரை உருவாக்குறது தான் வெர்ச்சுவல் மிஷின்ஸ். நான் அது சொன்னேன் இல்லையா, ஹைப்பர்வைசர் அப்படிங்கிற டூல் பயன்படுத்தி வெர்ச்சுவலைசேஷன் கான்செப்ட் மூலமா ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளேயே இன்டர்நெட்ல பல கம்ப்யூட்டர்களை உருவாக்குறோம். அது மாதிரியான விஷயம் வெர்ச்சுவல் மிஷின்ஸ், அதாவது வெர்ச்சுவல் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லலாம். அதை நம்மளால உருவாக்க முடியும். அதுதான் கம்ப்யூட்டிங் ரிசோர்சஸ் ஆஃபர்ட் பை அஷூர். அஷூர் மட்டும் இல்ல, AWS, GCP எல்லாரும் இதை கொடுக்குறாங்க. அதே மாதிரியே நம்ம வந்து கம்ப்யூட்டரை உருவாக்கிட்டோம். இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் இருக்கு. 1 TB 2 TB ஹார்ட் டிஸ்க் இருக்கு. அதுல நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்றோம். அதே மாதிரியே நம்மளால என்ன பண்ண முடியும்னா நம்ம உருவாக்கக்கூடிய வெர்ச்சுவல் கம்ப்யூட்டர்லயும் ஹார்ட் டிஸ்க்ஸ வெர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்ஸ கிரியேட் பண்ண முடியும். அதை வந்து பிளாப்ஸ், டேபிள்ஸ் இந்த மாதிரி பல பேர்ல கொடுப்பாங்க. இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நம்ம கிட்ட இருக்க ஹார்ட் டிஸ்க் 1 TB நாளைக்கே நம்ம அதிகமா ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்ணும்போது இதை 2 TB நம்மளால மாத்த முடியாது. வெளியே ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கிட்டு வந்து கனெக்ட் பண்ணி அதுல சேவ் பண்ணணும். இல்ல ஏற்கனவே இருக்க ஹார்ட் டிஸ்க்ல இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் டிலீட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த ஃபைல்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும். ஆனா வெர்ச்சுவல் மிஷின்ஸ்ல நம்ம உருவாக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க், வெர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் எல்லாத்துலயும் என்ன அட்வான்டேஜ்னா, சார் என்கிட்ட இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ரொம்ப கம்மியா இருக்கு சார், எனக்கு ஒரு 10 TB இருந்தா போதும்னா 10 TB கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நாளைக்கே என்னோட பிசினஸ் வந்து 2 மடங்கு பெருகிடுச்சு சார், நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க, நிறைய டேட்டாஸ் இருக்கு, எனக்கு ஒரு 50 TB மாத்தணும்னா நம்ம உள்ள போய் நம்ம சிஸ்டத்துக்குள்ள போய் நம்மளுடைய வெர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க 10 TB இருந்து 50 TB நம்மளால மாத்த முடியும். இதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஸ்டோரேஜை வந்து ஈஸியா நம்மளால கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். கான்ஃபிகர் பண்றது மட்டும் கிடையாது, அதை நம்மளால ஆட்டோமேட்டும் பண்ண முடியும். அது என்ன சார் ஆட்டோமேஷன் என்ன? இப்போ எனக்கு வந்து அமேசான், இப்போ நமக்கே தெரியும், நம்ம வெளியே போறோம், காலையில 8 மணில இருந்து 10 மணிக்குள்ள வந்து நம்ம வண்டியில நம்ம போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, சார் இது பீக் ஹவர் சார், டிராபிக் சார், பஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்கும், எங்க பார்த்தாலும் ஒரே டிராபிக் ஜாமா இருக்கும். ஏன்? எல்லாரும் ஸ்கூலுக்கு போவாங்க, ஆபீஸ்க்கு போவாங்க. அதே மாதிரி 5ல இருந்து 6 ஆபீஸ்ல இருந்து திரும்பி வர டைம் வழக்கமா இருக்க டயத்தை விட டிராபிக் அதிகமா இருக்கும். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? பீக் ஹவர்ஸ் 9ல இருந்து 10 மணி வரைக்கும் ஸ்கூல் டைம், டிராபிக் அதிகமா இருக்கும். 5ல இருந்து 6 மணி வரைக்கும் ஆபீஸ் ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போற டைம், டிராபிக் அதிகமா இருக்கும். அப்ப இந்த ரெண்டையும் பீக் ஹவர்ஸ் நம்ம சொல்ற மாதிரி அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாம் நார்மல் டேஸ்ல ஒரு நெட்வொர்க் டிராபிக் இருக்கும். மக்கள் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வெவ்வேறு மூவிஸையும் வெவ்வேறு ரிசோர்ஸஸையும் ஆக்சஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுவே ஒரு பிக் பில்லியன் டேஸ் வருது, ஒரு தீபாவளி சேல்ஸ் வருது, ஒரு புதுப்படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயும் சரி, இல்ல இந்த மாதிரியான இ காமர்ஸ் வெப்சைட்ஸ்லயும் சரி கூட்டம் பறக்கும். அக்ஷய திருதியை அன்னைக்கு பார்த்தோம்னா ஜுவல்லரி ஷாப்ல 10 மடங்கு ஜாஸ்தி கூட்டம். அப்ப டிராபிக் அதிகமாகும்.
சார் இந்த ஒரு நாள் இல்லைன்னா இந்த ஒரு மாசம் மட்டும் எனக்கு டிராபிக் அதிகமா இருக்கு சார். அப்ப அதுக்கேத்த மாதிரி என்னோட மெமரி ஜாஸ்தி பண்ணணும் சார். மத்த நாள்ல வந்து அந்த மெமரியை குறைச்சிக்கணும் சார். அதையும் உங்களால ஆட்டோமேஷன் பண்ண முடியும். அதாவது கம்ப்யூட்டரே டிராபிக் அதிகமாகிறத புரிஞ்சுக்கிட்டு அதுவே வந்து இந்த ஒரு மாசத்துக்கு 50 டெராபைட்டுக்கு வச்சிருக்கோம். ஓகே, டிராபிக் குறைஞ்சிருச்சு, ஒரு 30 டெராபைட் கொண்டு வருவோம். இன்னும் டிராபிக் குறைஞ்சிருச்சா, ஓகே 10 டெராபைட் கொண்டு வருவோம். நமக்கு 100 வெர்ச்சுவல் மிஷின்ஸ் 100 கம்ப்யூட்டர்ஸ் நம்மளுக்கு இருக்கு. அதுக்கு நம்ம வாடகை கொடுக்குறோம், அமேசானுக்கு பே பண்றோம். 100 மிஷின்ஸ் நமக்கு தேவை இருக்கா, அப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இல்ல சார் இப்ப பிசினஸ் கொஞ்சம் டல்லா இருக்கு, நமக்கு 40 மிஷின்ஸ் இருந்தா போதும், மீதி 60 மிஷின்ஸ் அதுவே ஸ்டாப் பண்ணிடும். அதுவே பிசினஸ் ஓஹோன்னு போகுது சார், 100 மிஷின்ங்கிறத 200 மிஷினா மாத்தணுமா, அதுவே ஆட்டோமேஷன்ல ஸ்கேல் பண்ணிக்கும். இந்த ஸ்கேலபிலிட்டி, இந்த டியூரபிலிட்டி, இந்த பிளெக்சிபிலிட்டி அண்ட் டேட்டா அவைலபிலிட்டி, இந்த நாளும் தான் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் உடைய 4 பில்லர்ஸ்ங்கிறத நம்ம என்னைக்குமே மறக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் மூலியமா தான் கிளவுட் கம்ப்யூட்டிங் இன்னமும் குளோபலா இவ்வளவு சிக்னிபிகன்ஸ்க்கு போகுது. ஒவ்வொரு நாடும் தனக்குன்னு ஒரு தனி கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸை ஏன் கொண்டு வரணும்னு நினைக்குது. இப்ப எல்லாருமே அமேசானை யூஸ் பண்ணிட்டு போலாமே, ஆனா வந்து அலிபாபா அப்படிங்கிற ஒன்னை ஏன் யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் உருவாக்குறான்? அது வந்து அமெரிக்கால இருக்கு. நாளைக்கே ஒரு தேர்ட் வேர்ல்டு வார் வருது, இல்ல ஒரு ஒரு இப்ப சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்க மாதிரி ஒரு ட்ரேட் வார் நடக்குது. இப்ப எல்லாருமே கிளவுட்ல வந்து அமெரிக்காவை நம்பிதான், அமேசானை நம்பியோ இல்ல மைக்ரோசாப்டை நம்பியோ தான் இருக்காங்கன்னு சொன்னா, அவன் ஒரு செகண்ட் அவனுடைய நெட்வொர்க் ஆக்சஸ் அங்க பிளாக் பண்ணான்னா நமக்கு டேட்டாவே இல்லாம போயிடுமே. அப்ப நமக்குன்னு ஒரு டேட்டா வேணும், நமக்குன்னு ஒரு கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வேணும்னு ஜெர்மனி எஸ்ஏபியை கிரியேட் பண்றாங்க. அலிபாபா வந்து சைனா யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ்ல அவங்க ஒண்ணு கிரியேட் பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் தனக்குன்னு ஒரு கிளவுட் சர்வீஸ் டெக்னாலஜியை தனித்தனியா டீப்ளாய் பண்றதுனால இப்ப இருக்கக்கூடிய கிளவுட் பிளாட்ஃபார்ம் உடைய மார்க்கெட்டை விட இன்னும் 10 வருஷம் எக்ஸ்போனன்ஷியலா குரோ ஆகுங்கிறத நீங்க மனசுல வச்சுட்டு படிச்சீங்கன்னா இதை வந்து எவ்வளவு சீரியஸா படிக்கணுங்கிறது உங்களுக்கு புரியும். இதுலயே அடுத்து பாருங்க, நெட்வொர்க்கிங் ரிசோர்சஸ். நமக்கே தெரியும், நான் சொன்னேன் சிடிஎஸ்என்னு சொன்னேன், கம்ப்யூட்டிங் பத்தி சொல்லிட்டேன், ஸ்டோரேஜ் பத்தி சொல்லிட்டேன், டேட்டா பேஸ் பத்தி இனிமே பார்ப்போம். அப்ப மிச்சம் இருக்கு ஒண்ணு, என்னது? நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங்னா என்ன? நமக்கே தெரியும், நம்மளுடைய ஒரு இன்னைய தேதிக்கு உலகத்துல கிட்டத்தட்ட 62 பில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 620 கோடி கம்ப்யூட்டிங் டிவைசஸ், அது லேப்டாப்பா இருக்கலாம், கம்ப்யூட்டரா இருக்கலாம், மொபைலா இருக்கலாம், அவ்வளவு இருக்கு. இது இப்ப மனுஷனுக்கு இது யாரு அது யாரு தெரியும். கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்ஸ் அண்ட் பைனரிஸ் தான், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். ஐபி அட்ரஸை வச்சுதான் நம்ம இந்த மெயில் ஐடியில இருந்து இந்த சிஸ்டத்துல இந்த மெயிலுக்கு நம்ம அனுப்புறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது கம்யூனிகேட் பண்ணுது இல்லையா? அதே மாதிரியே அப்ப அதுக்கு என்ன வேணும்? நெட்வொர்க்கிங் தெரியணும், ஐபி தெரியணும். இதெல்லாம் ஒவ்வொன்றா இனிமே நம்ம பார்ப்போம். அப்ப நெட்வொர்க்குங்கிறது எவ்வளவு முக்கியம் நமக்கு தெரியுது. நம்மளால கிளவுட்ல வெர்ச்சுவலா நெட்வொர்க்கிங் உருவாக்க முடியும். அது என்ன சார் வெர்ச்சுவலா ஒரு நெட்வொர்க்? இப்ப நான் இருக்கேன், என்கிட்ட நான் வந்து ஒரு பேங்க்ல வேலை பார்க்கிறேன், நான் வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கிறேன், இன்னொருத்தர் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்ப்பாரு, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்ப்பாரு. சோ இது மூணு டிபார்ட்மெண்ட். நான் ஒரே இது வந்து எப்படி சொல்லலாம்னா, ஒரு கம்யூனிட்டி, கேட்டட் கம்யூனிட்டி, அதுல 3 பில்டிங், பிளாக் ஏ, பிளாக் பி, பிளாக் சி. பிளாக் ஏல இருக்கவங்க எல்லாம் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், பிளாக் பில இருக்கவங்க எல்லாம் வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், பிளாக் சில இருக்கவங்க அவங்க எல்லாம் வந்து வேற ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. இப்ப 3 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு சொன்னா இவங்களுக்கு தனி பில்டிங், இவங்களுக்குன்னு தனியா போறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ், வரதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ், இவங்களுக்குன்னு தனியா வந்து பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ், ஸ்டோரேஜ், இவங்களுக்குன்னு தனியா ரூம்ஸ். இப்படி தனித்தனியா இருந்தா தானே வந்துட்டு டேட்டாஸை ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பரா ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லன்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டிய ஃபைல் எங்க இருக்கும்? ஹெச்ஆர்ல இருக்கும். ஹெச்ஆர்ல இருக்க வேண்டியது மார்க்கெட்டிங் போகும். கிட்டத்தட்ட சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகி போகும். அப்ப நம்ம நெட்வொர்க்கிங்க ரெகுலேட் பண்ணணும். அப்ப ஒரு நெட்வொர்க்குள்ளேயே தனித்தனியா வெவ்வேறு விதமான நெட்வொர்க். இப்ப கனரா பேங்க்னு ஒரு பேங்க் இருக்குன்னா கனரா பேங்க்ல ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு நெட்வொர்க், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு நெட்வொர்க், அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் ப்ரிமிசஸ் டிபார்ட்மெண்ட் தனித்தனியா ஒரு நெட்வொர்க் இருந்ததுன்னா அப்ப அந்த நெட்வொர்க் உள்ள கம்யூனிகேட் ஆகும், டேட்டா லாஸ் ஆகாது, டேட்டா செக்யூரா இருக்கும். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டேட்டாவை அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து திருட முடியாது. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்குங்கிறத மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ டேட்டாவை செக்யூராவும் வச்சிருக்கலாம், ஸ்ட்ராட்டஜிக்காவும் வச்சிருக்கலாம். அது மாதிரியான வெர்ச்சுவல் நெட்வொர்க்ஸை உருவாக்குறது தான் விலேன், வெர்ச்சுவல் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நெட்வொர்க்குள்ளேயே பல்வேறு விதமான நெட்வொர்க். எப்படி ஒரு வீட்டுக்குள்ளேயே பல்வேறு ரூம் இருக்கும், இது உங்க ரூம், இது உங்க அப்பா அம்மா ரூம்னு தனியா வீட்டையே தனியா பிரிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரியே ஒரு நெட்வொர்க்குள்ளேயே பல்வேறு நெட்வொர்க்ஸை உருவாக்கி நம்மளுடைய கம்யூனிகேஷன் பிட்வீன் தி சிஸ்டம்ஸை உருவாக்கலாம். அதை எப்படி பண்றது? எப்படி வந்து நம்ம ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போகணும்னா கதவை திறந்து போறோம். அப்ப அந்த கதவை திறக்கிறதுக்கு தாப்பாலாம் இருக்க மாதிரி நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுன்னு ஒண்ணு இருக்கணும்.
லோட் பேலன்சர்ஸ் ஏன் நான் இவ்வளவு தூரம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் தான், பட் இங்க நிறைய பேர் வந்து வெவ்வேறு ஸ்ட்ரீம்ல இருந்து எம்எஸ்சி பிசிக்ஸ் இன்னும் வெவ்வேறு ஸ்ட்ரீம்ல இருந்து வந்திருக்கீங்க. நிறைய பேருக்கு நான் வெறுமனே லோட் பேலன்சர் வெர்ச்சுவல் நெட்வொர்க்னு சொன்னா புரியாம போகலாம். அதனாலதான் இவ்வளவு தூரம் எக்ஸாம்பிள் சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கேன், தப்பா எடுத்துக்காதீங்க. லோட் பேலன்சர் அப்படிங்கிறது என்னன்னு நான் சொல்றேன் மாதிரி. இப்ப 4 பக்கம் ஒரு 4 ரோடு இருக்கு, சிக்னல் வந்து வேலை செய்யல, ஒரு ஒரு டிராபிக் வண்டி நிப்பாரு, டிராபிக் கான்ஸ்டபிள் நிப்பாரு, இந்த பக்கம் நீங்க இங்க வர்றவங்க எல்லாம் நில்லுங்க, இந்த பக்கம் வர்றவங்க எல்லாம் வாங்க, இப்ப இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் போயிட்டாங்களா, இப்ப நீங்க ஸ்டாப் பண்ணுங்க, ஓகே இந்த பக்கம் கியூல இருக்கவங்களுக்கு எல்லாம் கிரீன் சிக்னல் கொடுக்குறேன் போங்கன்னு சொல்ற மாதிரி லோட் பேலன்சர்ஸ் என்ன சொல்லும். நான் சொன்ன மாதிரி ஒரு பிக் பில்லியன் டே நடக்குது. அமேசான்ல வந்து கோடிக்கணக்கான மக்கள் வெவ்வேறு உலகத்தோட வெவ்வேறு மூலையில இருந்து இப்ப வந்து வெவ்வேறு விஷயங்களை ஆர்டர் பண்றாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய 100 சர்வர் இருக்கு, டேட்டா சர்வர் இருக்குன்னா 100 சர்வருக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா டிராபிக் வரும். அதுல வந்து ஒரு 20 சர்வர்ல பயங்கரமான டிராபிக், மீதி 80 சர்வர்ல டிராபிக்கே இல்லைன்னு சொன்னா இந்த லோட் பேலன்சர் என்ன பண்ணும், ஓகே நீங்க என்ன பண்ணுங்க, 100 ரெக்வஸ்ட் வந்திருக்கு, இதுல 10 ரெக்வஸ்ட், இதுல 10 ரெக்வஸ்ட், இதுல 10 ரெக்வஸ்ட், 10 சர்வருக்கும் 10 ரெக்வஸ்ட் பிரிச்சு கொடுத்து டிராபிக் ஒரு 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 சர்வர்ல மட்டும் ஓவர்லோட் ஆகி சர்வர் கிராஷ் ஆகாம பாத்துக்கிறது தான் இந்த லோட் பேலன்சர்ஸ். அதுக்கு ஐபி அட்ரஸிங் பண்ண முடியும். நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்புங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, ஃபயர்வால். எந்த மாதிரியான டிராபிக், ஏன்னா வந்து ஹேக்கர்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி ஃபிஷர்ஸ் இருப்பாங்க, இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, டேட்டாவை திருடுவாங்க, கார்டு நம்பர் கேட்பாங்க, சிவிவி நம்பர் கேட்பாங்க, ரியல் லைஃப்ல நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி நெட்வொர்க்கிங்லயும் நடக்கும். சோ ஒரு நெட்வொர்க் இருக்குன்னு ஒரு ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குன்னா எல்லாரையுமா உள்ள விட்டுருவாங்க. வாசல்ல ஒரு செக்யூரிட்டி இருப்பாரு, அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணுவாரு, யாராவது வந்தா தெரிஞ்சவங்க இல்ல இந்த அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கவங்களா இருந்தா உள்ள விட்டுருவாரு. அதுவே புதுசா யாராவது வந்தா, சார் நில்லுங்க, யார் நீங்க, எங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு யாரை பார்க்கணும், இந்தாங்க ரெஜிஸ்டர், இதுல உங்க போன் நம்பர் எழுதி கையெழுத்து போட்டுட்டு போங்க, கேட்பாரா இல்லையா. அதுதான் இந்த ஃபயர் வால் பண்றது. புதுசா ஒரு டிராபிக்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வருதுன்னா அது வந்து நம்பகத்தன்மையான ரெக்வஸ்டா இருந்தா அது நெட்வொர்க் உள்ள அலோ பண்ணும். இல்ல இது ரிஸ்க், இதால ஏதாவது இது ஏதாவது வந்து த்ரெட்னிங்கான ஒரு ரெக்வஸ்டா இருக்குன்னு சொன்னா அது பிளாக் பண்ணும். இந்த மாதிரியான ஃபயர் வால்ஸையும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இப்ப நான் சொன்ன எல்லாத்துடைய வெர்ச்சுவல் ரெப்ரஸன்டேஷன் இங்க நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. 2 வெர்ச்சுவல் மிஷின்ஸ் இருக்கு, இது வந்து நிக்கு கார்டு இருக்கு, நிக்கு கார்டு மூலியமா நம்ம என்ன பண்றோம், கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். இந்த கம்யூனிகேஷனை வந்துட்டு இங்க வந்து லோட் பேலன்சர் இருக்கு பாருங்க. லோட் பேலன்சர் என்ன பண்ணும், இங்க எந்த ரெக்வஸ்ட் வரும், இங்க எந்த ரெக்வஸ்ட் வரும், எல்லா இடத்துல இருந்து ரெக்வஸ்ட் வரும். லோட் பேலன்சர் என்ன பண்ணும், நெட்வொர்க் இந்த பாக்ஸுக்குள்ள இருக்க இந்த ஃபுல் நெட்வொர்க்கை இந்த லோட் பேலன்சர் பேலன்ஸ் பண்ணி, சரி 10 ரெக்வஸ்ட் வந்திருக்கா, இங்க 5 போட்டும் இங்க 5 போட்டும் அது பிரிச்சு ரெகுலேட் பண்ணி அனுப்பும். ரெகுலேட் பண்ணி வர டேட்டாஸ் எல்லாமே இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல இங்க வந்து இருக்கும். இங்க இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து இங்க இருக்க வெர்ச்சுவல் மிஷின்ஸ் ஆக்சஸ் பண்ணி நம்ம வெளியே கொடுக்கவும் முடியும், வெளியே எந்த டேட்டாஸை எடுத்து இங்க ஸ்டோர் பண்ணவும் முடியும். இது ஒரு மேனேஜ்மெண்ட் மாடல் ஃபார் பிஏஎஸ் அண்ட் எஸ்ஏஎஸ். இப்ப அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், இவ்வளவு நேரம் நான் பணத்தை நம்ம சேவ் பண்றோம்னு சொன்னேன் இல்லையா, அதோடைய சிஸ்டமேட்டிக் டெபினிஷனை தான் இங்க நீங்க பாக்குறீங்க. கேபெக்ஸ் அண்ட் ஓபெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கேபெக்ஸ் அப்படின்னா என்னன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து ஒரு டிவி சேனல் ஆரம்பிக்கிறேன், அந்த டிவி சேனலை நான் தான் நடத்துறேன், எனக்கு கிளவுடே வேண்டாம் நான் முடிவு பண்றேன்னா அந்த டிவி சேனலை ஹோஸ்ட் பண்றதுக்கு சர்வர் வாங்கணும், கோடிக்கணக்கான சீரியல், கோடிக்கணக்கான ஜிபி டேட்டா, சீரியல்ஸ், சினிமா, இது எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஹார்ட் டிஸ்க் வாங்கணும், நெட்வொர்க் இருக்கணும், நெட்வொர்க் மூலியமா நெட்ல ஃபாஸ்டா ரூட் ஆகி சர்வருக்கு போய் சர்வர்ல இருந்து ஆண்டனாக்கு வந்து டவுன்லிங்க் ஆகி நம்ம டிவில டெலிகாஸ்ட் ஆகணும். ஏதாவது பூகம்போ புயல் ஏதாவது வந்து எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னா அந்த டிசாஸ்டர் ரெக்கவரி, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ப்ராப்ளம், எனக்கு வந்து சேனல் வரல, வந்தாலும் ஸ்லோவா இருக்கு, இல்ல கேபிள் எடுக்கலன்னு சொன்னா அதை பாக்குறதுக்கு ஒரு தனியா ஒரு கஸ்டமர் அட்ரஸிங் டூல் இருக்கணும். அதே மாதிரியே உள்ள வந்து சர்வர் எல்லாம் சூடாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதை சர்வீஸ் பண்றது, சர்வர் ஒழுங்கா வேலை செய்யறான்னு பாக்குறது, அதை யாரும் உடச்சு உள்ள வந்து திருடிடக்கூடாது, செக்யூரிட்டி எல்லாத்தையும் நான் தான் பார்க்கணும். இதுதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டா எங்கேயோ போய் நிற்கும், நினைச்சு பாருங்க. அதுவே கிளவுட்ல போறப்ப வெறும் ஆபரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர். இது என்னது, சர்வரை வந்து நான் வந்து அமேசான்ல கிரியேட் பண்ணிக்கிறேன், சோ அதுக்கு என்ன ஸ்டோரேஜ் 10 டிபியா 20 டிபியா 200 டிபியா, 200 டிபி யூஸ் பண்ணீங்கன்னா வந்து $100 வரும் சார், 2000 டிபி யூஸ் பண்ணீங்கன்னா $10,000 வரும் சார். நீ $20,000 கேட்டாலும் சரி நான் கொடுத்துறேன், என்னால பிசிக்கலா மேனேஜ் பண்ணிட்டு இருக்க முடியாது, நீ மெயின்டைன் பண்ணிக்கிறியா, சர்வர் வந்து டவுன் ஆச்சுன்னா நீயே சர்வீஸ் பண்ணி கொடுத்துறியா. அதே மாதிரியே டிசாஸ்டர் ஏதாவது ஆச்சுன்னா வேற ஒரு அவைலபிலிட்டி ஜோன், அதாவது மும்பை 1A அந்த இடத்துல ஒரு டேட்டா சென்டர் இருக்கும், அது உடஞ்சு போச்சு இல்ல அங்க வந்து ஒரு நெட் ஃபெயிலியர்னா மும்பை 1Bல இதே இதுக்கு பேக்கப் இருக்கும். அந்த பேக்கப்ல இருந்து இங்க இருந்து நான் சொன்னேன் இல்லையா
ஃபர்ஸ்ட் சர்வர் வந்து உங்களுக்கு வந்து டிராபிக்கால வந்து பிளாக் ஆயிடுச்சுன்னு சொன்னா செகண்ட் சர்வர்ல இருந்து உங்களுக்கு டேட்டா வந்து சேரும். அது மாதிரி அதுவே உங்களுக்கு டேட்டா ரிடண்டன்சி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி தரியா, மெயின்டைன் பண்ணிக்கிறியா, நான் பணம் கொடுத்துறேன். இந்த இடத்துல வெறும் ஆப்ரேஷனை மட்டும் நான் பண்ணா போதும். என்னது ஆப்ரேஷனு? சாஃப்ட்வேர் அண்ட் கஸ்டமைசிங் ஃபியூச்சர்ஸ், அதுக்கு பணம் கட்டினா போதும். பில் பேஸ்டு கம்ப்யூட்டிங், எவ்வளவு சிஸ்டம்ஸ் வச்சிருக்கேன், எவ்வளவு ஸ்டோரேஜ், அதுக்கு மட்டும் நான் பணம் கட்டினா போதும் தானே. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு மட்டும் நான் பணத்தை பண்ணிட்டு பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை சேவ் பண்ணி என்னுடைய கம்பெனி அடுத்து எப்படி வளர்க்கலாங்கிற ப்ரொடக்டிவிட்டிக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அதுதான் வந்து ஓபெக்ஸுக்கான உதாரணம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நம்ம என்ன பார்த்தோங்கிறத ஓவரால் ஒரு ரீகேப் பார்க்கலாமா? ட்ரெடிஷனல் விசஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னு பார்த்தோம். ட்ரெடிஷனல்னா என்ன பண்ணணும்? நம்ம வந்து ஒண்ணு எல்லா சர்வரையும் வாங்கணும். சர்வரை வாங்கி அதை வைக்கிறதுக்கு ஒரு இடம், அந்த இடத்துல இருக்கிற கரண்ட் எல்லாத்தையும் நாமளே பார்த்துக்கணும். இல்ல எல்லாமே மொத்தமா இருக்கும், சர்வரு கரண்ட் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும். மொத்தமா அதை குத்தகைக்கோ இல்ல விலைக்கோ மொத்தமா நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். ஹோட்டல் வாங்குற மாதிரி தான். ஒரு வீடை வாங்கி அந்த வீட்டை ஹோட்டலுக்கு தேவையான எல்லா மளிகை சாமான், இது ஆளுங்க, செஃப் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த வீட்டை ஹோட்டலா மாத்துறது எப்படி? ஆல்ரெடி ஒரு ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டலே விலைக்கு லீஸ்க்கோ இல்ல விலைக்கோ வாங்குறது எப்படி? அப்படி இது ரெண்டுமே இல்லாம இது என்னன்னு பாருங்க, கிளவுட் பிளாட்ஃபார்ம்ங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு டெலிவரி அசிஸ்டன்ட் மாதிரி தான். சார் நான் இங்க இருக்கேன், அவர் அங்க இருக்காரு, எனக்கு இந்த ஹோட்டல்ல இருந்து இந்த டிஃபன் மட்டும் வரணும், இத்தனை மணிக்கு வரணும், இவ்வளவு நாள்ல இவ்வளவு டேக்குள்ள வரணும், அதுக்கு இவ்வளவு பணமா நான் கொடுத்துறேன் சார். டெலிவரி கொண்டு வந்து அவன் யாரோ நீங்க யாரோ ஒரு தேர்ட் பர்சன் போய் உங்களுக்கு ஊபர்ல போய் அதை வாங்கிட்டு வந்து உங்க வீட்டு வாசல் அதை டெலிவரி பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட இந்த டெலிவரி ஏஜென்ட் வேலையை தான் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கிறது பண்ணுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல எவ்வளவு பெரிய அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பாருங்க. நம்மளால வெர்ச்சுவல் இமேஜஸ், இது வந்து பெரிய டாபிக் சார். அதாவது எப்படி நம்ம வந்து ஒரு டேட்டாவை வந்து நம்மள்ட்ட ஒரு பேப்பர்ல ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் இருக்கு, அதை நம்ம ஜெராக்ஸ் எடுத்து நம்ம வச்சுக்கிறோம். இன்கேஸ் இது தொலைஞ்சு போச்சுன்னா அது இருக்கு அப்படின்னு சொல்லி, இல்ல ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஆக்கி நம்ம வந்து எதுக்கு இன்டர்நெட்ல வச்சுக்கிறோம். பிடிஎஃப் வச்சிருந்தா, ஸ்கேன் பண்ணி வச்சிருந்தா, இங்க இருக்கேன் நான் வந்து என்னோட ஐடி கார்டு இருக்கு இல்ல என் ஆதார் கார்டு இருக்கு, நான் வந்து ஸ்கேன் பண்ணி நெட்ல வச்சிருக்கேன். நான் ஏதோ காஷ்மீருக்கு போயிருக்கேன், திடீர்னு இப்ப என் ஆதார் கார்டு எங்கன்னு கேக்குறாங்க, என் கையில இல்ல. நான் ஜஸ்ட் என்ன பண்ணலாம், இமெயில ஓபன் பண்ணி இமெயில இருக்க அந்த ஸ்கேன் பண்ணி வச்சிருக்க ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணி இதை பாருங்க சார் என் ஆதார் கார்டுன்னு காட்டிட்டு போகலாம். அதே மாதிரியே இந்த வெர்ச்சுவல் இமேஜ்ங்கிறது என்னன்னா ஒரு கம்ப்யூட்டரே கிட்டத்தட்ட ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி, ஸ்னாப் ஷாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்னாப் ஷாட்ஸை கிரியேட் பண்ணி நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா, நீங்க வந்து இங்க வந்து ஒரு திருச்சியில நீங்க டேட்டா சென்டர்ல ஒரு 100 சிஸ்டம் உருவாக்கி ஒரு வெர்ச்சுவல் மிஷின்ஸ் வச்சிருப்பீங்க. அதோட ஸ்னாப்ஷாட்டை நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. அதை வந்து நீங்க வந்து சிங்கப்பூர்ல நீங்க வந்துட்டு நீங்க ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னா, சிங்கப்பூர்ல இந்த ஸ்னாப்ஷாட்ஸை யூஸ் பண்ணி அந்த 100 மிஷின்ஸையும் அங்க அப்படியே லான்ச் பண்ணலாம். கிட்டத்தட்ட இது ஒரு டேட்டா ரெட்ரீவலுக்கான வழி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் திங் தான். லோட் பேலன்சர் பார்த்தோம், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா பார்த்தோம், எப்படி வந்து ஒவ்வொரு விஷயமும், அதாவது எப்படி டிபிஎம்எஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணி நம்ம யூஸ் பண்றோம், டேட்டா பேஸ், அதே மாதிரி எப்படி இப்பதான் இமேஜ் பத்தி இப்பதான் சொன்னேன், லோட் பேலன்சர் கான்ஃபிகர் பண்ணோம்னா எப்படி வந்து சர்வருக்கு உண்டான நெட் டிராபிக் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம படிப்படியா பார்த்தோம். நான் இப்ப சொல்றதெல்லாம் கேட்டு கொஞ்சம் என்னென்னவோ இருக்கே நிறைய இருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு அறிமுகம் மட்டும் கொடுக்குறோம். நம்ம பார்க்க போற விஷயங்கள் நம்ம வந்து இங்க இருந்து அஷூருங்கிற ஒரு சிட்டியை போய் நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னா, அந்த சிட்டிக்கு நம்ம போகணும்னா எப்படி நம்ம ஒரு ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னா, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரெயின்ல போறோமா, பஸ்ல போறோமா, என்ன துணி எடுத்து வச்சுக்க போறோம், என்ன மாதிரி பணம் எடுத்து வச்சுக்க போறோம், ஏடிஎம் கார்டு எடுத்து வச்சுக்கிட்டோமா, எல்லாத்தையும் பாத்துக்கிற மாதிரி இப்ப நீங்க அஷூருங்கிற இலக்குக்காக நீங்க படிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. சோ அஷூருங்கிற இலக்கை நீங்க போய் அடையணும்னா நடுவுல இந்த அஷூருக்கு நடுவுல இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஜீரோல இருந்து நீங்க ஹீரோக்கு நீங்க போறதுக்கு நடுவுல நீங்க எதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்க, எதை பத்தி எல்லாம் படிக்க போறீங்க, அதோடைய முக்கியத்துவங்கள் என்னங்கிறத பத்தின அறிமுக கிளாஸ் தான் நான் கொடுக்குறேனே தவிர நான் உங்களுக்கு அஷூர் டீச் பண்ணல. நான் அஷூர்ல என்னென்ன இருக்கு, நான் வந்து என்ன சொல்றேன்னா, இப்படி போனீங்கன்னா இது வரும் சார், அப்படி போனீங்கன்னா அது வரும், அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா இது வரும் அப்படிங்கிற மாதிரி ரூட் சொல்றேன். நான் ஜஸ்ட் ரூட் தான் சொல்லிட்டு இருக்கேன். இனிமே தான் நீங்க டிராவலே பண்ண போறீங்க. சோ சப்போஸ் இங்க யாருக்காவது இது வரைக்கும் நடத்துனது ஒண்ணுமே புரியல, இல்ல எல்லாமே இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் எனக்கு எப்படி புரியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒன்னே ஒண்ணு புரியுங்க, நீங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. நான் நீங்க போக போற ரூட்ல என்னென்ன இருக்கும்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர அதை நீங்க இன்னும் உங்க ஜேர்னியா ஸ்டார்ட் பண்ணல. சோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு டிசிப்ளின் இஸ் த கீ டு சக்சஸ், கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு டிசிப்ளின். கன்சிஸ்டன்டா தினமும் நீங்க வந்து ரிவிஷன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க நான் போட்டிருக்க எல்லா விஷயங்களுமே சர்வ சாதாரணமா உங்களால புரிஞ்சுக்க முடியும். சாஃப்ட்வேர் அஸ் a சர்வீஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு உதாரணங்கள் கொடுத்துட்டேன். கூகுள் மேப்ஸ், மைக்ரோசாஃப்ட் 365, ஜிமெயில், இது எல்லாமே என்ன ஒரு சாஃப்ட்வேர். எனக்கு இமெயில் அனுப்பணும் சார், நானே உட்காந்து பண்ணி யாருக்கு அனுப்பணும் சார், ஜிமெயில் ஒரு ஆப் இருக்கு சார், அதை தொடுங்க சார், ஓப்பன் பண்ணீங்கன்னா நீங்க லைட்டா தொட்டாலே போதும், நீங்க ஏற்கனவே யாருக்கா நீங்க இமெயில் அனுப்பியிருந்தீங்கன்னா அதெல்லாம் சேவ் ஆயிருக்கும்.
டக்குன்னு நீங்க தொட்டு நீங்க யூஸ் பண்ணிட்டு கான்டாக்ட்னு ஒரு ஆப் இருக்கு சார். அந்த கான்டாக்ட்ங்கிற ஆப்பை தொட்டீங்கன்னா நீங்க வந்து யாரோட பேர்லாம் நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ எல்லாரோட பேரும் இருக்கு சார். டைப் பண்ணீங்கன்னா அங்க ஃபோன் நம்பர் வரும், நீங்க ஃபோன் பண்ணிட்டு போங்க சார். இந்த மாதிரி தான் சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ், ஆப் அஸ் சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு போறோம். பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ் நம்ம பார்த்தோம். சர்வரை, ஸ்டோரேஜ, மிடில் வேற, பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ், டேட்டா மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்தையும் டிப்ளாய் பண்றது, டெஸ்ட் பண்றது, அதோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குன்னு பாக்குறது, இது எல்லாமே பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ் இதையும் நம்ம பார்த்தோம். வெப் ஆப்ஸ் பத்தியும் பார்த்தோம். இப்ப நான் சொன்னதெல்லாம் ஜஸ்ட் நான் இதுவரை அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நேரம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமா என்ன பார்த்தோமோ அதோடைய ஜஸ்ட் இந்த ரீகேப்லேஷனை தான் நீங்க இங்க பாத்துட்டு இருக்கீங்க. சரியா? தேங்க்யூ. அண்ட் இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா இங்க ஸ்டடி ரிசோர்சஸ் இருக்கு. நீங்க வந்து படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அதாவது இப்ப வெர்ச்சுவல் மிஷினை அஜூர்ல நான் லான்ச் பண்ணி காட்ட போறேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா எப்படி நீங்க வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்களோ அதே மாதிரியே உங்களால வந்து எப்படி வந்து ஒரு அஷூர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றது. இது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. எனக்கு வந்து நான் கனடால இருந்து வந்ததுனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட இன்டர்நேஷனல் ஆக்சஸ் வரல. ட்ரை அஷூர் ஃபார் ஃப்ரீன்னு கொடுத்து உங்க பேரு, நீங்க ஜஸ்ட் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க இல்லையா, அதே கான்செப்ட் தான். உள்ள போங்க, உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க, உங்க கார்டுல இன்டர்நேஷனல் ஆக்சஸ் அலோ பண்ணி வச்சுட்டு நீங்க பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்து உள்ள போயிட்டு கடை நீங்க ஃபில்அப் பண்ணினா உங்களோட அஷூர் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆன பிறகு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னா உங்க அஷூர் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதுல எனக்கு காட்ட வேண்டியது ஒண்ணு இருக்கு. நான் எப்படி காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு என்னோட அஷூர் அக்கௌண்ட் ஓப்பன் ஆல. சவிதா மேடம், உங்ககிட்ட அஷூர் அக்கௌண்ட் இருக்கா மேடம்? ஜஸ்ட் எனக்கு அந்த இன்ஸ்டன்ஸ் மட்டும் எப்படி கிரியேட் பண்றதுன்னு காமிச்சிடுறீங்களா? யாருக்காவது ரொம்ப நேரமா எடுத்துட்டு இருக்கோமா? பிரேக் எதுவும் தேவைப்படுதா யாருக்கும்? ஓகே, யாரும் பிரேக் தேவையில்லைன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நல்லா ஓரளவு சுமாரா புரியுற அளவுக்கு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்னது ஒரு முக்கியமான ஒரு உங்களுக்கு ஒரு டிப் மாதிரி நாங்க சொல்லணும். அதாவது நீங்க வந்து என்ன சார் கோலு, இப்ப நான் அஷூர் கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த அஷூர் கத்துக்கும் போது எனக்கு வந்து எதை சார் ஃபர்ஸ்ட் கத்துக்கிறது, இல்லைன்னா வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல சார், நீங்க இவ்வளவு தூரம் சொல்லிருக்கீங்க, இல்ல எதை டார்கெட் பண்ண இப்ப உங்களுக்கு தெரியும். ரூட் கரெக்டா இருந்தா போதும், டெஸ்டினேஷன் வந்தே தீரும். அதாவது இப்ப நீங்க நேரா போய் லெஃப்ட் எடுத்து பி போயிட்டே இருங்க சார், இந்த ஊர் வந்துடும் சார், அவ்வளவுதான். அதை கேட்டுட்டு நீங்க கரெக்டா அந்த டயத்துல லெஃப்ட் எடுத்து கரெக்டா நேரா போய் ரைட் இண்டிகேட்டர் போட்டு கரெக்டா போயிட்டே இருந்தீங்கன்னா ஊர் வந்துடும். அது மாதிரி நான் சின்னதா உங்களுக்கு ஒரு கோல் மாதிரி நான் வச்சிருக்கேன். அதுக்கு நான் ஸ்லைட் ஷாட் போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஏன்னா நேற்று தான் சார் சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டைம் தான் இருந்தது. என்னால வந்து நான் ஏதாவது ஸ்டெபிலைசேஷன் சாஃப்ட்வேர் மாதிரி போட்டு வீடியோ மாதிரி பண்ணலாமான்னு தான் நான் ட்ரை பண்ணேன். பட் அதுக்கான டைம் எனக்கு கிடைக்கல. அதுக்காக மன்னிக்கணும். என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு எய்ம் மாதிரி நான் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். என்கிட்ட அது பேப்பர்ல இருக்கு, நல்லா காட்ட முடியுமான்னு தெரியல. இப்ப நோட்ல எழுதி வச்சிருக்கேன். இப்ப வந்து இதை வந்து வேணா ஒரு போட்டோ எடுத்து வேணா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஷேர் பண்றேன். நீங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு, ஏன்னா நான் வந்து எக்ஸாமே எழுத போறேன், அதனால வந்து ஒரு சின்ன ஒரு இது வச்சிருக்கேன். ஒரு 4 கேள்வி. இந்த 4 கேள்விக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா கான்செப்டுமே இருக்கு. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் 4 டாஸ்கை நீங்க பண்ணீங்கன்னா உங்களால அஷூரை ஈஸியா கத்துக்க முடியும். அந்த 4 டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளவுட் ஆர்கிடெக்சர்னா என்ன அப்படிங்கிறதையும் அதோடைய 360 டிகிரி வியூவையும் பார்க்கணும். அதை நீங்க பாக்குறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இங்க நம்ம பார்த்தோம். இந்த டேட்டா சென்டர்ல போயிட்டு நம்ம இங்க ப்ரௌஸ் பண்ணி பார்த்தோம். ஒரு நிமிஷம் பாக்குறேன். அஷூர் டேட்டா சென்டர் இங்க வந்து குளோபல்லா நீங்க இதுல வந்து பாக்குறப்ப ஒரு டேட்டா சென்டர் இருக்குன்னா அந்த டேட்டா சென்டருடைய கேப்பபிலிட்டி என்ன, அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான விஷயம் நீங்க வந்து ரியல் லைஃப்ல நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. நீங்க வச்சிருக்கீங்க உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, இதை நான் மனப்பாடம் பண்ணேன், இதை நான் படிச்சேன், ஆனா எனக்கு புரியல அப்படின்னா அப்படியே புரிஞ்சாலும் 2 நாள்ல மறந்துடும். உங்க மைண்ட் செட்டை நீங்க எப்படி வச்சுக்கணும்னா, நான் ஒரு ஆண்டர்பிரனர், என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பேங்க் வச்சு நடத்துறேன், இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், ஒரு 20 வருஷமா நடத்திட்டு இருக்கேன். இவ்வளவு நாளா பிசிக்கல் டேட்டா சென்டர் வச்சு இந்த மாதிரி கட்டி நான் உலகம் முழுக்க நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு என்ன வேணும், இதே விஷயத்த நான் என்னோட கம்பெனில நான் டிப்ளாய் பண்ணணும். ஒண்ணு
புதுசா ஒரு கம்பெனியை கிளவுட்ல கிரியேட் பண்ணணும், இல்ல ஏற்கனவே ஒரு கம்பெனி நான் வச்சிருக்கேன், அந்த கம்பெனில இருக்க டேட்டாஸ் அண்ட் சர்வர்ஸ் அண்ட் வர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும், கிளவுடுக்கு மைக்ரேஷன் பண்ணணும். அதை நான் எப்படி பண்றது, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த கான்செப்டை மைண்ட்ல வச்சுட்டு நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா இந்த அஷூர் டாக்குமெண்ட்ஸ்ல இருக்க ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெளிவா புரிய ஆரம்பிச்சு. அதாவது உங்களை அந்த இடத்துல பொருத்தி பாருங்க. நான் இருக்கேன், என்கிட்ட வந்து ஒரு கம்பெனி இருக்கு, இல்ல என்கிட்ட ஒரு பேங்க் இருக்கு, நான் வந்து டேட்டா சென்டர் வந்து வச்சிருக்கேன். நான் பெங்களூர்ல ஒரு டேட்டா சென்டர் இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, அதுல கோடிக்கணக்கான கஸ்டமர்ஸ் உடைய டேட்டா இருக்கும். ஒரு 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 கஸ்டமர் இருக்காரு, அவர் 50 கோடி ரூபாய் வந்து பிக்சட் டெபாசிட்ல வச்சிருக்காரு. அவர் யாரு, என்ன, அக்கௌண்ட் டீடைல்ஸ், எவ்வளவு பணம் இருக்கு, எல்லாமே அந்த டேட்டா வந்து எல்லாமே டேட்டா சென்டர்ல இருக்கு. டேட்டாவை எடுக்க முடியாதுன்னு சொன்னா நினைச்சு பாருங்க, அந்த கஸ்டமர் நாளைக்கே வந்து நின்று நான் 500 கோடி வச்சிருந்தேன், உங்க பேங்க் என்ன ஏமாத்துது அப்படின்னு சொன்னா உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? டேட்டாவை எடுக்க முடியுமா அந்த கஸ்டமரை பத்தி? சோ அப்ப இந்த கஸ்டமருடைய கொடுத்திருக்கக்கூடிய இந்த டேட்டா, அதே மாதிரி இந்த டேட்டா வெளியவும் போக கூடாது. ஹைலி செக்யூர், கான்பிடென்ஷியல். ஒவ்வொரு கஸ்டமரை பத்தி இன்னொரு கஸ்டமருக்கு தெரியக்கூடாது. ஒரு கஸ்டமர் என்ன லோன் வச்சிருக்காங்க, டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்களா இல்லையாங்கிறத இன்னொரு கஸ்டமருக்கு தெரியக்கூடாது. சோ ஒரு டேட்டாவை கான்பிடென்ஷியலாவும் வச்சிருக்கணும். அட் த சேம் டைம் அந்த டேட்டா ஹைலி ஆக்சசபிளாவும் இருக்கணும். அட் த சேம் டைம் எப்ப வேணாலும் எங்கேருந்து வேணாலும் அந்த டேட்டாவை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அப்ப அதுக்கு ஒரே வழி என்ன? கிளவுடு தான். பிசிக்கல் டேட்டா சென்டர்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை எப்படி அது ஒரு ஜிபி 2 GB நம்ம பென்டிரைவ்ல இருந்து லேப்டாப்ல இருந்து பென்டிரைவுக்கு காப்பி பண்றதுக்கே நமக்கு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகுது. ஆயிரக்கணக்கான டெராபைட் ஹார்ட் டேட்டாஸ் இருக்கு. அந்த டேட்டாஸை இங்க இருந்து எந்த ஒரு மிஷினுமே இல்லாம கிளவுடுக்கு நீங்க மைக்ரேட் பண்ணி கொண்டு போகணும். அது எவ்வளவு பெரிய சேலஞ்சுன்னு நினைச்சு பாருங்க. அதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உலக லெவல்ல, குளோபல் லெவல்ல எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அதை உங்களை அந்த இடத்துல நீங்க பொருத்தி பார்த்துட்டு நீங்க கத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா டெஃபினட்டா உங்களால கான்செப்ட்ஸ ஆசையோடய ஆர்வத்தோடய நம்ம கத்துக்க முடியும். நம்ம சார் தான் சொல்லுவாங்க, சுகுமார் சார் சொல்லுவாங்க, அகல உழறதை விட ஆழ உழணும் அப்படின்ட்டு. சோ ஒரு கான்செப்ட ஜஸ்ட் லைக் தட் நான் ஒரு 10 பக்கத்தை வந்து ஜஸ்ட் லைக் தட் படிச்சுட்டேன்னு சொல்றதை விட 2 பக்கம் படிச்சாலும் நல்லா டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆசையோட ஆர்வத்தோட பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா பண்ண முடியும். இப்ப இவங்க மேடம் சவிதா மேடம் வந்து நமக்கு வந்து எப்படி வந்து இந்த அஷூர்ல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்றது, அக்கௌண்ட்ல ஓபன் பண்ண பிறகு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருப்பாங்க, அந்த அக்கௌண்ட்ல இன்ஸ்டன்ஸ்னா என்ன, அதாவது வெர்ச்சுவல் மிஷின்னா என்ன, அதை எப்படி கிரியேட் பண்றது, எப்படி கான்ஃபிகர் பண்றதுங்கிறத காட்டுவாங்க. அதை காமிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுலயே வந்து பேஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. நான் அதை நடத்த போறது இல்லை, பட் பேஸ்டியன் அப்படிங்கிற மெத்தடாலஜி மூலியமாவும் நம்மளால வந்து மிஷின் வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண முடியும். நார்மலா கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமாவும் வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண முடியும். இது ரெண்டுக்கு இடையில என்ன வித்தியாசங்கிறத மேடம் வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி முடிச்ச பிறகு நான் சொல்றேன். மேம். எஸ் சார், எஸ். ஓகே மேடம். வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி காட்டினா நம்ம பார்க்கலாம். I'll share my screen. Sir, can you mute yourself? நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். Yeah, you can mute yourself. I hope the screen is visible to all. Yes, so, yeah, this is your Microsoft Azure dashboard. Yes? Sorry? Yeah. So this is your Microsoft Azure portal. So as you had seen in the theory session, you would first have to go to Google. So here you can just give Azure portal. So this will take you to Microsoft Azure portal. You can just Google it, okay? So it will take you to a link which is just given here. I'm gonna just copy this and put it in the chat. You can take it from the chat here. So this is the home page of your Microsoft Azure. So see, once you log in, see the login steps is again a dedicated process. You have to sit with your credit card credentials and make sure your card is active and all those details are available with you. First, you need a credit card for yourself.
And then your basic details and your credentials like your username, password, and your official Gmail ID, all those things will be asked. So just give all those entries, give your address, your location, and all those details will be asked by Microsoft. So they'll be verifying you if you are an authenticated user, if you are a proper user, and they'll just make you to proceed with the login procedures, and you will be able to see your dashboard here. So this is my account as of now. So if you come to the leftmost panel, you would be having all the options that you can explore in your Microsoft Azure cloud. Like, so if you go to your home page, you would be given with various options to create a resource. So you have, see, everything is viewed as resource in cloud, okay? So every time you create something, they are providing you resource. So you are basically charged for it. So make sure you're going ahead with your free trial. So they would give you some $200 for 30 days. It's available only for 30 days. So after that, you may have to pay some negligible amount to proceed with your account activation. So this is, see, they've just notified me you've got 27 days left to use the remaining credit. So they had given us some, they had free credit of $200, which is again shown in INR, your Indian rupee. So here you have various options like going to your dashboard, the services offered by Microsoft Azure. You even have your Copilot directly attached over here. You can ask questions directly from here. So you have Azure AI Foundry, which is your artificial intelligence foundry, AI search, and all those things which are readily available, right? You can just click on those and you can just access those services. And see, I told you everything is viewed as resource over here. So every service that is given by Microsoft is grouped into something called virtual machine. So your virtual machine is nothing but, see, you have your local desktop, which is right in front of you. You're attending the sessions in front of you through your laptop, right? So that's your local machine, right? Which is accessible only by you or any people around you. But if you want to access the same machine with some advanced configurations or various flavors of configurations, then you have to access it through the cloud, through the internet, and you call such type of machines as virtual machines. I hope you got it. So you have to click on the virtual machine. So I'm going to create an instance. What is an instance? Instance is nothing but the resources given to you to store data, to run your applications. All the resources that require to get your application are on will all be provided through your virtual machine. So we call that as an instance. That's it. So don't complicate with the word. Instance is just a simple term to make you understand that it's a resource. So I'm just going to go to virtual machine. You can either go this way or you can just click it from here. So I'm just going to type. So if I type virtual machines, whichever the resources that you want to access in your Microsoft Azure, you can just type it over here. So it will take you to the dashboard, which is going to be showing you various options available under your virtual machine feature. So first you have the create option. So these are various options which you can explore. Okay. Now I'm just going to show you how to create an instance first. So there's an option here, you have it over here, which is to create. So go to the first option here, Azure Virtual Machine. Is it everyone able to see a screen? Savitas, I can't see a screen. I can only see the Oh, is that so? number I'm of able to see. people on the. I'm able Everyone to else see. is able to see. Okay, great. Don't worry about it. If they can see, it's Should fine. I reshare it? Should I reshare No, it? no, So no, then no, no. It's okay. It's okay. I'll proceed. Don't worry about it. Okay. Yeah, please, please. Yeah. So see, these are the basic things which you have to click when you are about to start an instance. So again, I'm telling you, just be careful about the subscription and the options that you're going to be choosing here when you are creating a new virtual machine. So here, okay, so this is under the subscription, and it's gonna be
VM1. Okay, I'm just gonna give my virtual machine name as instance. See, every time you're creating a virtual machine, it will ask for the location your virtual machine has to be stored in. Uh, we have virtual machine locations and data centers available in the India. We have Mumbai, we have Chennai, which is divided into two zones, South India, North India. So there are various zones and locations available, and you can select those locations specifically if you want. So the countries that belongs or comes under Asia Pacific will all be given here, and the Western countries are given. So just choose whichever location you want. Let's go with this. So over here, I'm gonna just choose the option no infrastructure redundancy required. Just be clear about this, because when you're not choosing this option appropriately, you might be charged. So I'm just giving the disclaimer here. Anyhow, we're gonna just delete the instance after creating it. So don't worry about it. So just go for the no infrastructure required option. And the image, I'm just gonna go with Windows Server 2022 data center. And the architecture is going to be x64. I'm just going to go with the default one. You can even go with the other options, but see, ARM64 is not supported with the selected image. So it depends on your resource that you're selecting. For some specific zones, the resources are not provisioned. You have to pay again for it to access all the services given by Azure. So see, they're giving you the size and the requirements. They are going to be provisioning the user. So it's a standard one virtual CPU. Okay, now let's talk about CPU. So you're sitting in front of your laptop. You're opening Microsoft Teams. That's a process that is getting executed inside your operating system, right? So this process is not just the only thing that is running in your operating system. There are n number of processes that is running. You might have opened a lab document, Microsoft Office. Say you might have opened a PDF file. So that's again a process, right? All these processes are executed by whom in your operating system? By this someone who's sitting in your operating system who's called a core. So your processor. This processor is executing the instruction. Similarly, in your cloud, all these requests that the users are sending around the globe. So there might be millions and millions of users, end users, right? So all these users are sending the request in form of a process. It's basically a process. So the cloud requires a processor to run or to execute your process, right? So that's what you call as a virtual CPU. So if your CPU is given through the internet, through a subscription mode, through a pricing mode, through a cloud service provider, which is your Azure currently, then it's your virtual CPU. That's it. Very simple. So they have a name given to it, which is the standard B1S. That's it. So don't get confused about it. So these are all predefined options which are already in existence. So all you have to do is just know about it. So 1 GB of memory. So what is memory? Say I would want to store something in my instance. I would like to install an application. I would like to work on some development of my modules. I can choose, I can allocate some space. They are giving me some space to store my data or document or whatever it is. So 1 GB is given for us, and it's again dollar some, it's a free service eligibility criteria. So don't worry about it. You will not be charged for it. But there are various other options which are available for you. So based on that, you would be charged accordingly. So I'm just going to go with the standard option that's given here. See, we have to create the username and password initially when you are logging into your Microsoft Azure. So I already have my username and password created. So I'm going to give that. I'm going to just stop sharing my machine. I'll just give the credentials and I'll share it again.
Madam. I'm unable to find my credentials actually. I put it somewhere. I'm unable to find the credentials. Just the account the page web page I'm not able to hear you. I'm not able to hear you, sir. Can you hear me now, ma'am? Yeah, please. Just show me the interface of the Azure dashboard so that I will just give an explanation to the people who are just joined today, because they won't know what is the resource group and Yeah, what is fine. memory. Got it. I understood. Yeah. So let me just complete it here. Yeah, sure, madam. Sure. After you complete it. Okay, so see, you have to give your username and password that you would be given with when you are trying to initiate your account, right? Just make sure you have to store it somewhere. So every time you have to give it to create your VM. And we have something called inbound port rules. So you are actually trying to access through the internet. So you must allow some security settings to access your virtual machine. And you might even host web services through your virtual machine, on your virtual machines to public, right? To end users. See, if you're accessing Google, so you're accessing it from some data center. So there is some service that is being hosted on a server, right? So you need to be knowing the port number to, or should be giving the port number of certain protocol to access or to host those services. So we have some security rules under your inbound and port rules, and you have some outbound port rules even. So here in Azure, you have inbound port rules. So you can just select it and just go ahead with RDP. So the port number of your RDP is 3389, which is basically given. So you can have other forms, which is HTTP, HTTPS, and SSH. So if you're going with Linux, then we go for SSH. So HTTP and HTTPS is to select when you are about to host a web page or your website. So that's it. Then you have to review and create it. So click on this, your VM would be created automatically. That's it. Then you have to select the VM. So once your VM is created, then you have to go select the VM and you have to terminate your VM. You have to delete it. Just make sure you're doing that. So this is just an overview of how it is going to happen. So as your sessions are proceeding, you would be taken gradually, step by step, to the next procedures, how to create a machine, how to delete it. So you don't have to worry. We would be there to guide you totally to do all the procedures. So that's about it. Thank you, sir. You may take the control. Thank you so much, madam. Just கொஞ்சம் நான் சொல்லிடுறேன். யாராவது புதுசா இருக்கீங்க, இதெல்லாம் என்னது இது, இந்த டேஷ்போர்ட்ல இருக்கிறது எதுவுமே எனக்கு புரியலையே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா அவங்களுக்காக நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் இப்ப இது வந்து ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி தான். இப்ப நீங்க ஒரு சிஸ்டம் வாங்குறீங்க, ஒரு லேப்டாப்பே வாங்குறீங்கன்னா நீங்க டிசைட் பண்றீங்கல்ல, எனக்கு ஆப்பிள் லேப்டாப் வேணும், எனக்கு ஹெச்பி வேணும், எனக்கு டெல் வேணும், இந்த கான்ஃபிகரேஷன்ல வேணும், இவ்வளவு மெமரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த ஈத்தர்நெட் போர்ட் இருக்கணும், இல்ல எனக்கு ஈத்தர்நெட் போர்ட்லாம் வேண்டாம், எனக்கு வைஃபை இருக்கு, நான் ஒயர் வச்சு கனெக்ட் பண்ண, இப்படி இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இன்பவுண்ட் போர்ட் ரூல்ஸ்ங்கிறது ஒண்ணும் இல்ல. நம்ம வர்ச்சுவல் மிஷினுக்கு இன்டர்நெட்டை வந்து அப்ரோச் பண்ணணும். நம்ம வந்து ஒரு வழி இருக்கணும்ல. இப்ப நம்ம வீட்டுல என்ட்ரன்ஸ் கதவுன்னு ஒண்ணு இருந்தாதான் அந்த கதவை திறந்து நம்ம வெளியே போயிட்டு உள்ள வர முடியும். அதே மாதிரி உள்ள வரப்ப நாம வரலாம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வரலாம், மத்தவங்க எல்லாரையும் நம்ம ஜஸ்ட் லைக் தட் உள்ள விட்டுற மாட்டோம் இல்லையா? யார் உள்ள வரணும், யார் உள்ள வரக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட அதுதான் இந்த பப்ளிக் இன்பவுண்ட் போர்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறது. வேற ஒண்ணும் கிடையாது. இன்பவுண்ட் ரூல்ஸ்னா என்னன்னா, வெளியே இருக்கக்கூடிய இன்டர்நெட்ல இருந்து வரக்கூடிய டிராபிக் டேட்டால எந்தெந்த டேட்டாலாம் உள்ள வரலாம், எந்தெந்த டேட்டாலாம் உள்ள வரக்கூடாது, எதையெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், எந்த வழியா வரணும், முன்வாசலா பின்வாசலா, அதாவது ஆர்டிபியா எஸ்எஸ்ஹெச், எந்த புரோட்டோகாலை யூஸ் பண்ணி அந்த டேட்டாஸ் வந்து உள்ள வரணும், எப்படி ஆக்சஸ் பண்ணணும், அந்த வெர்ச்சுவல் மிஷின்ல எத்தனை சிபியூ இருக்கணும், என்ன ரேம் இருக்கணும், இதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து இங்க இருந்து வெளியே இருந்து இதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணாம பார்த்தவங்களா இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு மேபி ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வரலாம், இல்ல இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாதுங்கிற ஒரு நினைப்பு கூட வரலாம். இதெல்லாம் நான் சீரியஸா சொல்றேன், இதெல்லாம் அவ்வளவு காம்ப்ளிகேட்டடான இஷ்யூஸே கிடையாது. ஜஸ்ட் ஒரு வெர்ச்சுவல் மிஷின்ல என்னென்ன விஷயம், அதாவது ஒரு வீடு கட்டும் போது எப்படி எனக்கு இந்த வீடு இப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஈஸ்ட் ஃபேசிங்கா இருக்கணும், கிச்சன் இருக்கணும், பாத்ரூம் இங்க இருக்கணும், இந்த மாதிரி டைல்ஸ் போடணும் சொல்ற மாதிரி நீங்க ஸ்பெசிஃபை பண்றீங்க. ஒரு சிஸ்டத்துக்கிட்ட நீங்க சொல்றீங்க, நீங்க வெர்ச்சுவல் மிஷின் வேணும்னு அஷூர்ட்ட கேக்குறீங்க, அந்த மிஷின் கேக்குது, அந்த சிஸ்டம் கேக்குது, சாஃப்ட்வேர் கேக்குது, எந்த மாதிரியான விஷயம் வெர்ச்சுவல் மிஷின் எனக்கு வேணும், அப்படி உங்களுக்கு வேணும், எனக்கு இத்தனை சிபியூ இருக்கணும், அது வந்து இன்பவுண்ட் ரூல்ஸ்ல ஆர்டிபி புரோட்டோகால் அலோவ் பண்ணிருக்கணும்,
டிராபிக் இப்படி இருக்கணும், யூசர் நேம் இது, பாஸ்வேர்டு இது நீங்க கொடுக்குறீங்க. ஏன்னா நூற்றுக்கணக்கான இன்ஸ்டன்ஸ் நீங்க கிரியேட் பண்றப்ப யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதே மாதிரி இந்த ஸ்னாப்ஷாட் மாதிரியான விஷயங்கள், இந்த ஓஎஸ் நம்ம இங்க வந்து நம்ம வந்து பென்டிரைவ்லயோ ஹார்ட் டிஸ்க்லயோ நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிருப்போம். அதே விஷயத்தையே இங்க இமேஜஸா கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜஸ் ஃபுல்லா உங்களுக்கு ஓஎஸ் இருக்கு. நீங்க எந்த ஓஎஸ் செலக்ட் பண்றீங்களோ அந்த பர்டிகுலர் ஓஎஸ் இமேஜை செலக்ட் பண்ணும்போது அந்த லேப்டாப்புக்கு அந்த ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. தீஸ் ஆர் நாட் நத்திங் காம்ப்ளிகேட்டட். These are all just simple things. All you need is you have to be a little bit compassionate towards your studies, and if you keep your consistency and you practice on a daily basis, these are all not a tough nut to crack. It's not definitely not a rocket science. At the same time, don't take it as granted, because it is not too hard. At the same time, it is not too easy. You have to show consistency and you have to give a multiple practice labs, hands-on. But the more you practice, the more you get expertise in this course. And that's it. And if you have any doubts or if you need to ask any question and answers, I'm open to answer. And I'm concluding my session today. Thank you so much, guys. If there is any questions, you are free to ask. யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? And என்னால முடிஞ்ச அளவுக்கு யாரோ கேள்வி இருக்கு, ஒரு நிமிஷம். sure, sir. Hi, Vivek. This is Gautam. I have one question. Sir, I want to create the Azure account. Means it's how do I do it? Sir? சார் அதான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன். எனக்கே நான் அஷூர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியலன்னா ஐ எம் ஃப்ரம் கேனடா. ஸோ என்னுடைய கார்டுல இன்டர்நேஷனல் ஆக்சஸ் ஜஸ்ட் நம்ம இமெயில்ல ஜிமெயில் கிரியேட் பண்றோம்ல சார், அதே மாதிரி தான். ஜஸ்ட் நீங்க கூகுள் போங்க, கிரியேட் அஷூர் அக்கௌண்ட் ஃபார் ஃப்ரீன்னு கொடுங்க, வரும் லிங்க் வரும், கிளிக் பண்ணிட்டு உங்க நேம் அண்ட் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணுங்க. மேக் ஷூர் யுவர் கார்டு ஹாஸ் இன்டர்நேஷனல் ஆக்சஸ். ஸோ ₹1 ₹2 டெபிட் பண்ணிட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துரும். ஃபார் த ஃபர்ஸ்ட் 30 days இட் இஸ் கோயிங் டு பி ஃப்ரீ. ஆஃப்டர் தட் இட் இஸ் கோயிங் டு பி வெரி நெக்லிஜிபிள். ₹1 ₹2 ₹5 அந்த மாதிரி சார்ஜஸ் பண்ணுவாங்க அக்கார்டிங் டு த ரிசோர்சஸ். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் யுவர் பிராக்டிஸ், டோன்ட் ஃபர்கெட் டு delete your instances once you finish your practice, because the more you keep, the more you will be charged. நான் அக்ஷயான்னு ஒருத்தங்க இருக்காங்க, she is our lab trainer. அவங்க உங்களை கூப்பிடுவாங்க இன்னைக்கு. கூப்பிட்டு she will help you set up the whole account. உங்களுடைய சிஸ்டம் ஷேர் பண்ணுங்க, அவங்களோட கார்டு மட்டும் வச்சிருங்க. அந்த கார்டுல இட் இஸ் அட்வைசபிள் ஃபார் ஈச் ஒன் ஆஃப் யூ டு ஹேவ் யுவர் ஓன் அக்கௌண்ட். ஏன்னா நாளைக்கு வேலைக்கு போகும்போது உங்க அக்கௌண்ட்ல இப்போ ஒரு மீட்டிங் போவீங்க, அந்த மீட்டிங்ல ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க்கை வந்து நீங்க கூட இருக்க கொலீக்கு அது உங்களுக்கு தெரியாதுன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அப்ப என்ன பண்ணலாம், லஞ்ச் டைம்ல உங்களுடைய அஸ்யூர் அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுவீங்க அது என்ன சர்வீஸ், அது எப்படி இன்டெகிரேட் பண்றதுன்னு பார்த்துட்டு லஞ்ச் முடிஞ்ச உடனே வந்து அதை வந்து பிரசன்டேஷன் கொடுப்பீங்க. அதனால இன்னொருத்தர் அக்கௌண்ட்ல போய் நீங்க எந்த ட்ரையல் அண்ட் எரரும் பண்ண முடியாது, உங்க ஓன் அக்கௌண்ட்ல பண்ணணும். இது உங்களோட ஓன் பர்சனல் இமெயில் ஐடி, பர்சனல் வாட்ஸ்அப் மாதிரி இந்த பர்சனல் அக்கௌண்ட் அஸ்யூர் அக்கௌண்ட். அதை அக்ஷயா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ ரொம்ப வேற யாருக்கு கேள்வி இருக்கா கௌதம் இல்லாம? Sir, Savita here. சொல்லுங்க சவிதா. Sir, I have given my credentials, so I'm able to create the virtual machine. Should I show it to the audience? Please. There is a virtual machine எப்படி இருக்குன்னு Yeah, hi. This is Chiranjeevi. Able to hear me? Hi, Vivek. Yes, Chiranjeevi. சொல்லுங்க சார். Sorry, my question is to Vivek. See, actually, I'm from banking. Most of the banks are, they are not ready to go with cloud providers. They are preferring hybrid or like a private cloud. So, are they thinking that still whatever that cloud provider, right? That are they not ready to believe that cloud provider or any other reason? It's not like that, because like as I told you, when it நான் ஆன்சர் பண்ணுறேன். சிரஞ்சீவி, நீங்க வந்து கூகுள்ல போய் அதாவது சிரஞ்சீவி, நான் 12வது படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது இன்டர்நெட் கிடையாது. ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நான் கிண்டியில இருந்தேன். I used to take my Yamaha RX100 and drive to British Embassy to read books, and also to American Embassy, USIS free library, and to the Russian Embassy. இதுதான் நான் 18ல இருந்து 24 வயசோட ரெகுலரா பண்ணிட்டேன். இப்போ ஃபிளைட்டுக்கு போவேன், ஃபிளைட் முடிஞ்சோடனே கம்ப்யூட்டர் கிளாஸ் போவேன், கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிஞ்சோடனே லைப்ரரி போவேன். இப்போ உங்க வீட்டு மொபைல்ல இருக்கு, கம்ப்யூட்டர்ல இருக்கு. இந்த மொபைல்ல
சினிமா டிராமா ரஜினிகாந்த் பத்தி பாக்குறத விட்டு எப்பவுமே ஃபோர்ப்ஸ், எக்கனாமிஸ்ட், ப்ளூம்பர்க் இது எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இன்னைக்கு யூகேல போய் டாப் 10 ranked பேங்க்ஸ் இன் யூகேன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆனா பேங்க், மொன்சோ பேங்க், ஸ்டெர்லிங் பேங்க். எல்லா பேங்க்குக்கும் ஒரு ரீட்டைல் பிரான்ச் கூட கிடையாது. எங்கேயுமே ஹோல் யூகேல பிரான்ச்சே கிடையாது. ஒரே ஒரு 10 மாடி பில்டிங் தான் உங்களோட ஹெட் குவார்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேல்ஸ், செகண்ட் ஃப்ளோர் மார்க்கெட்டிங், தேர்ட் ஃபோர்த் ஃப்ளோர் டேட்டா சென்டர் எல்லாமே ஏடபிள்யூஎஸ்ல ஒர்க் பண்ணுது. எஸ்பிஐ, ஐசிஐசிஐ, கனரா பேங்க், ஐஓபி, மன்னாங்கட்டி பேங்க் ஒரு தடவை லாகின் பண்ணா 10 தடவை லாக் அவுட் ஆகுது. ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்குள்ள 20 தடவை என்ன லாக் அவுட் ஆகுது. இதெல்லாம் உண்மை. டெக்னாலஜில நம்ம வி ஆர் வெரி குட் ப்ரோக்ராமர்ஸ், பட் வி ஆர் வெரி ஃபார் பேக் இன் டெக்னாலஜி. நான் இருக்கிறது இப்போ ஆக்ஸ்போர்ட் ஸ்ட்ரீட்ல ஒரு இடத்துல இருக்கேன் லண்டன்ல. நான் இருக்கிற இடத்த சுத்தி 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல கடந்த 12 மாசத்து அப்ப 24 மாசத்துல கோவிட்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30 பிரான்ச் மூடிட்டாங்க. ப்ராப்பர் பெர்மனன்ட்லி க்ளோஸ்ட். ஏன்னா ஃபுட்ஃபாலே இல்ல. வாட் இஸ் ஃபுட்ஃபால்? கஸ்டமர்ஸ் வாக்கிங் இன்டு தி பேங்க். மூணு பேங்க் எல்லாம் நாட்வெஸ்ட், ஹாலிஃபேக்ஸ், அபே நேஷனல், சன்டாண்டர், HSBC வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் பேங்க் எல்லாம் மூடிட்டான். ரீட்டைல் அவுட்லெட். மக்கள் வரமாட்டாங்க. எவ்ரிபடி இஸ் யூசிங் ஆப்ஸ், எவ்ரிபடி இஸ் யூசிங் வெப், இன் ப்ரௌசர், இன்டர்நெட் அண்ட் காலிங் த பேங்க் கால் சென்டர். ஸோ ரீட்டைல் அவுட்லெட்க்கு வாடகை கொடுக்கறது எல்லாத்தையும் மூடிட்டு கால் சென்டரை ஃபாஸ்ட் ஆக்கிட்டாங்க. அதுல ஆப் ஓன்லி பேங்க்ஸ் ஆன் கிளவுட், சாண்டாண்டர், மோன்சோ, ஸ்டெர்லிங் இவங்க தான் மக்களால நம்பக்கூடிய சர்வீஸ் ஓரியன்ட். இப்ப ஆனா பேங்க்குக்கோ சாண்டாண்டர் பேங்க்குக்கோ நீங்க கூப்பிட்டீங்கன்னா 30 to 40 seconds ஏஜென்ட்ஸோட கனெக்ட் ஆகும். எனக்கு எங்க இருக்கு நேரம் பேங்க்குக்கு போறதுக்கு? எனக்கு பேங்க் போய் நின்று கால் சென்டர்ல 10 நிமிஷம் கூப்பிடுறதுக்கு யாருக்குமே டைம் இல்லை. ஐ வாண்ட் டு கால். நான் பல் விளக்கும் போது ஒரு கால் பண்ணுவேன். பல்வேலைக்கு முடிக்கிறதுக்குள்ள ஏஜென்ட் வரணும். நான் போய் டைனிங் டேபிள் உட்காரத்துக்குள்ள பிரச்சனையை கேட்கணும். டைனிங் டேபிள்ல நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும். அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க சொல்ற கான்செப்ட் இந்தியன் பேங்க், கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இவங்கெல்லாம் they are not in the world league of banks. போய் பாருங்க. வேர்ல்ட் லீக் ஆஃப் பேங்க்ஸ்ல ஜேபி மார்கன், மார்கன் ஸ்டான்லி, கிரெடிட் சுவிஸ் தவிர அவங்க மட்டும்தான் அவங்களுக்கு சொந்த கிளவுட், அதுவும் கிளவுட் பேஸ்டு டேட்டா சென்டர். அவங்க எப்படி AWS கிளவுட் இருக்கோ, அமேசான் கிளவுட் இருக்கோ, இது அஜூர் கிளவுட் இருக்கோ, அவங்க சொந்தமா கிளவுடும் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அவங்களுக்கு இன்டர்னலா. அதுலயும் நிறைய பேர் AWS யூஸ் பண்றாங்க. ஜேபி மார்கன், மார்கன் ஸ்டான்லி எல்லாம் அவங்க சொந்தமா பேங்கிங் கோர் அப்ளிகேஷன் இன்ஜினும் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. உலகத்துல மொத்தம் 3 கோர் பேங்கிங் அப்ளிகேஷன் இன்ஜின் தான் இருக்கு. ஒன்னு டெர்மினாஸ் T24, இன்னொன்னு ஃபினக்கிள், இன்ஃபோசிஸ் ஃபினக்கிள், இன்னொன்னு ஃபர்ஸ்ட் டேட்டா ஃபிசர். கனரா பேங்க் அதான் யூஸ் பண்றான், SBI அதான் யூஸ் பண்றான், ICICI பேங்க் அதான் யூஸ் பண்றான், HDFC அதான் யூஸ் பண்றான். இந்த 3 பேங்கிங் இன்ஜின்குள்ளதான் எந்த கார் வேணாலும் இருக்கலாம். ஆடி, BMW, மெர்சிடிஸ். உள்ள இன்ஜினை பானட்டை தருவீங்கன்னா 3 டைப் ஆஃப் இன்ஜின் தான். அதேதான் இப்போ நீங்க பிளேன் எடுத்தீங்கன்னா எந்த பிளேனா வேணாலும் இருக்கலாம். போயிங், ஏர்பஸ், 2 டைப் ஆஃப் இன்ஜின். ரோல்ஸ் ராய்ஸ், இது ஜெனரல் எலக்ட்ரிக். எந்த போயிங்கா இருந்தா ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் இன்ஜினா இருக்கும், இல்ல ஜெனரல் எலக்ட்ரிக் இன்ஜினா இருக்கும். நீங்க பிளேன் ஏறும் போது பாருங்க, அந்த இன்ஜின் பெரிய ரவுண்டா இருக்க இன்ஜின்ல சைட்ல போட்டிருப்பான் GE இல்ல RRன்னு போட்டிருப்பான். எந்த ஏர்லைனா இருந்தாலும், எந்த ஏர்கிராப்டா இருந்தாலும் இந்த 2 இன்ஜின் தான் கமர்ஷியல் ஏர்கிராப்ட். அதே மாதிரி எந்த பேங்கா இருந்தாலும் 3 அப்ளிகேஷன் தான். டெர்மினாஸ் T24, இது ஃபினக்கிள், இன்ஃபோசிஸ் ஃபினக்கிள். இன்ஃபோசிஸ்க்கு வர பெரிய காசு கன்சல்டிங் கிடையாது. தே ஆல்சோ செல் சாஃப்ட்வேர், பேங்கிங் கோர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்கும் அதை தான் யூஸ் பண்றாங்க. வெரி ஹெவி வெயிட் சாஃப்ட்வேர். டெர்மினாஸ் T24 வெரி லைட் வெயிட் சாஃப்ட்வேர். ஃபாஸ்டா லோட் ஆகும், செக்யூர் ஆகும். இப்போ டோட்டல் வேர்ல்டுல எடுத்தீங்கன்னா 100% ஆஃப் த பேங்க்ஸ்ல 65% ஆஃப் த பேங்க்ஸ் to 70% ஆஃப் த பேங்க்ஸ் ஆர் ஆல்ரெடி இன் கிளவுட். 30% ஆஃப் த பேங்க்ஸ் ஆர் their own data centers where the service is not good. உங்க கேள்விக்கு நான் பதில் சொன்னேன்னா தெளிவா புரியுற மாதிரி, இல்ல இன்னும் தெளிவா சொல்லணுமா? Yeah, okay, sir. I understand that. Actually, see, earlier was been with City. So City also had that. They tried with AWS first. Then they, somewhat after some POC, they decided to go with private cloud. They have created their own private cloud, and they decided. So that's what my concern here. I understand that, but only one
Question still, Citi or Standard Chartered, those banks are for customer related data. They are putting in their own data center or private cloud. For when they are coming web host or something like web server or something like for traffic. For that purpose, they are using mostly Azure or AWS cloud or GCP. இல்ல சார், இந்தியாவோட ரெகுலேஷன், இந்தியன் டேட்டா cannot be stored in overseas environment. இது இந்தியன் கவர்மெண்டோட ரெகுலேஷன். அதேதான் மிடில் ஈஸ்ட் கவர்மெண்டோட ரெகுலேஷன். கத்தார், ஒமான் எல்லாம் இப்ப விவேக் சொன்ன மாதிரி நாளைக்கு வேர்ல்டு வார் வந்தா எல்லாமே ஏடபிள்யூஎஸ்லயும் அசியோர்லயும் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அமெரிக்கா அப்போ கத்தாருக்கு, ஒமானுக்கு, சவுதிக்கு ப்ரெஷர் கொடுக்கும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி. அவங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாம பாலஸ்தீனுக்கோ ஈரானுக்கோ சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய பேங்கிங்கோட டோட்டல் ஆக்சஸ் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதனால பொலிட்டிக்கலா இந்தியாவுமே அதே மாதிரி. இப்ப இந்தியா பாருங்க, பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு பிரச்சனை வருது. எதனால பிரச்சனை வந்தது? அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஈக்குவலா வெப்பன் சப்ளை பண்றான். எப்படி இந்தியாவில பிரச்சனை வந்தது? பாகிஸ்தான் ஆர்மியை பண்ண சொன்னதே அவங்களதான் இருக்கும். பிரச்சனை வந்தோடனே 2 பேருக்கும் வெப்பன்ஸ் வைக்கலான்னு. ஆனா இந்தியன்ஸ் did not listen. They went and bought Russian S-400. So they were able to protect themselves. இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்தியா இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு நாள் நடக்கும்னு சொல்லி இந்தியன்ஸோடைய டேட்டா எதுவுமே cannot be stored in an overseas environment. இப்போ அது பேங்கா இருக்கட்டும், இன்சூரன்ஸ் கம்பெனியா இருக்கட்டும், இல்ல பிரைவேட் கம்பெனிஸா இருக்கட்டும், they all have to be stored. ஒரு பெரிய கம்பெனிஸ், எஸ்எம்இ இல்லாம கொஞ்சம் பெரிய கம்பெனிஸ் வந்தோம்னா, பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ், ஒரு மாஸ் பிரைவேட் அதானி மாதிரியோ, அம்பானி மாதிரியோ, எல்ஐசி மாதிரியோ, ஐஓஎஸ் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஆல் டேட்டா ஹேவ் டு பி ஸ்டோர்ட் ஒன்லி வித்தின் த இந்தியன் டெரிட்டரி. அது ஏடபிள்யூஎஸ் இருந்தாலும் சரி, அஜியோரா இருந்தாலும் சரி, அது இந்தியாவில இருக்கிற சர்வர்ல மட்டும்தான் நீங்க பண்ண முடியும். பாம்பேலயோ டெல்லியிலயோ எங்கேயோ இருக்கிறது. அதை ஆக்சஸ், அந்த டேட்டாவை லா அவங்க வெளியில கொண்டுட்டு போக முடியாது. அப்படி கொண்டுட்டு போனாங்கன்னா பெனல்டி வில் பி ஹியூஜ். 10,000 கோடி, 5,000 கோடி, 2,000 கோடி, அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல பெனல்டி போடுவாங்க. இட் இஸ் அ கிரிமினல் அஃபென்ஸ். அதனாலதான் இந்தியாவில இருக்கிற ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட், சிட்டி பேங்க் எல்லாம் அந்த மாதிரி. இப்ப யூகேல எல்லாம் அப்படி ரூல் கிடையாது, கவர்மெண்ட் ரூல். யூகே டேட்டா யூஎஸ்ல இருக்கலாம், யூஎஸ் டேட்டா யூகேல ஆக்சஸ் பண்ணலாம், யூரோப்பியன் டேட்டாவை யூகே ஆக்சஸ் பண்ணலாம், யூகே டேட்டாவை யூரோப் ஆக்சஸ் பண்ணலாம். அதனால தே டோன்ட் கேர். இப்ப பதில் கிடைச்சிருச்சா? உங்களுடைய டவுட் கிளாரிஃபை ஆச்சா? ஆகலையா? Yeah, okay, sir. Okay, sir. 100% on the security area, that's my concern. So this is on policy area. That's my this is an Indian policy, right? Yeah. Sanjeev sir, can you understand Tamil? Tamil puriyulya? I just want to add one more point regarding the question Sanjeev sir asked. As I said, Indian data are data sensitive and they are extremely confidential, so that it is not allowed for the foreign cloud service providers to directly access. So what is the alternative solutions we can have? Now we are using private cloud. What is that? On-premise private cloud, which is cloud platform which is created by the bank itself. How they are using? They are using OpenStack. That is a software. That is an OS. OpenStack. Using OpenStack software, we can able to build our own private cloud network, and within that network, we can able to save and store all our data like a cloud service like AWS and Azure. And one more thing I would like to add in this thing, there is one service provided by Microsoft Azure, which is called ExpressRoute. Make a note of it; it's very important. ExpressRoute. What is that ExpressRoute? If you are having a private cloud, and if you need a communication or you need to share some data in the public cloud like Azure or AWS, you can use this ExpressRoute. This ExpressRoute is a network service offered by Azure. With that help, you can able to connect and establish a communication between a private cloud as well as a public cloud. This is one thing. Second thing, there is a methodology called cross-cloud methodology. What is that? Suppose if you are having a data in Amazon and your friend or you are planning to buy a company, say for example, where is Syndicate Bank now? There is no Syndicate Bank. Syndicate Bank is merged with Canara Bank. Where is a 100-year-old Lakshmi Vilas Bank? There is no Lakshmi Vilas Bank. Lakshmi Vilas Bank has been procured by the DBS Bank of Singapore. So what they will do, if I am saying if Lakshmi Vilas Bank is having all their cloud data
in GCP, Kubernetes. And suppose if DBS is using AWS EKS, what we can do with the help of cross-cloud methodology, we can able to communicate and form a common cloud, and we can able to merge the data from AWS and GCP or else Azure. This is called a cross-cloud methodology. Apart from hybrid, on-premises, private, there is a methodology called cross-cloud. One by one, this is just a beginning class. I don't want to confuse everybody. By day, step by step, if you are trying to learn and spending 2 to 3 hours of your time to research, you can able to learn a lot of things, especially the thing you are asked is a very important question, sir. Thank you for that.